சின்சான்ல இருக்க கோஸ்ட் எபிசோட்லாம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நீ நம்ம பார்க்க போற எபிசோட் வந்து கோஸ்ட் லேக் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம பிரின்சிபல் வர மாட்டாரு. ஆனா அந்த மோஸ்ட்லி ஸ்கூல் எபிசோட்லாம் அதிகமா வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த ஃபேமிலி சம்பந்தமான எபிசோட்ல அவ்வளவா வர மாட்டாரு. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீ நம்ம சின்சான்ல இருக்க கோஸ்ட் லேக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர அந்த பெல் ஐகானை பாத்துக்கங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எடுத்த உடனே காட்டுக்கு நடுவுல ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அங்க நம்ம சின்சான் ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹாரி சொல்றாரு நம்ம அடுத்து இறங்க போறதே ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்டேஷன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மிக்ஸி வந்து அது உண்மையிலேயே நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹாரியும் நான் கூட அந்த இடத்துக்கு போனதில்ல. ஆனா இந்த நேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்டேஷன் அது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கக்குள்ள நம்ம சின்சான் வந்து நான் தான் அந்த இடத்துக்கு போவே இல்லையா அப்புறம் எப்படி அது பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹாரிக்கு என்ன சொல்றேனே தெரியல. அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ட்ரெயின்ல வந்து அலௌன்ஸ் பண்றாங்க. அடுத்தது குயினா லேக் வந்து வரப்போது பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்றாங்க. இவங்க கூட்டு போய் அந்த லேக் கிட்ட இறக்கி விடுறாங்க. அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க அந்த லேக் மட்டும் தான் இருக்கும். அந்த லேக்கும் பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே அழகா இருந்துச்சு. உங்க லைஃப்ல ஃபிஷிங் பண்ற சான்ஸ் கிடைச்சதுனா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி மெமரிஸ்லாம் ஒரு மறக்கவே முடியாத ஒரு கோல்டன் மெமரிஸாவே இருக்கும். என்னோட லைஃப்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எங்க அப்பா தான் ஃபிஷிங் பண்ண கூட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு ஹைலைட் என்னன்னா அவருக்கும் ஃபிஷிங் பண்ண தெரியாது, எனக்கும் பண்ண தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் போயிட்டு மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு தான் நின்றோம். இதுக்கு வீட்ல உட்கார்ந்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வெறுத்து போய் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு குட்டி மீன் மட்டும் மாட்டுச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் இவனுக்கு மட்டும் எப்பறா மாட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு திருப்பி அந்த மீன் அதிலே விட்டுட்டேன். ஆனா அது பிடிக்கக்குள்ள கிடைச்ச சந்தோஷம் என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரிப்புக்கு போனீங்கன்னா இல்ல எங்கயாவது டூருக்கு போனீங்கன்னா அங்க ஃபிஷிங் பண்றதுக்கான சான்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். அதை போய் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கும். இவங்க அந்த லேக்க பார்த்துட்டு உண்மையிலேயே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மிக்ஸியோ இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் நம்ம சின்சான் வந்து அம்மா என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹாரி வந்து இது ஒரு ஆசமான வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்க தானே சொன்னீங்க இந்த இடத்துல எல்லாமே இருக்கும்னு. ஆனா இந்த இடத்துல டாய் ஸ்டேஷன்லாம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க டாய் ஸ்டேஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹாரியும் நான் தான் சொன்னல இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஸ்டேஷன் அப்படி இருக்கக்குள்ள இங்க எப்படி டாய் ஸ்டேஷன்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ள சின்சான் வந்து இன்னைக்கு தான் ஆக்ஷன் காமின்ல ஒரு புது கார்டு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள ஹாரி வந்து கவலைப்படாத நான் வீட்டுக்கு போனவனே உனக்கு அந்த கார்டை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சின்சானோ அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஹாரியும் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நம்ம அந்த லேக் கீழ இருக்க அந்த ரோட்டு கீழ ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போறோம். இன்னைக்கு நைட் அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் இந்த பக்கம் மிக்ஸி வந்து அடுத்த ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாரும் வெறுத்து போயிட்டாங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மிக்ஸி வந்து உங்க அப்பா இந்த மாதிரி பிளான் பண்ணக்குள்ள எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சின்சான் வந்து எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம சின்சானோட அம்மாவோட மிக்ஸி வந்து நான் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சாப்பாடு ஏதோ ரெடி பண்ணாம வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யோசிக்கிட்டே இருக்கக்குள்ள தான் சின்சானுக்கு ஒரே ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் போய் எட்டி பார்க்கக்குள்ள அங்க மூலையில ஒரே குட்டி பொண்ணு ரைஸ் கேக் சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கும். இவங்க எல்லாரும் அந்த குட்டி பொண்ணு போக்குள்ள நம்ம சின்சான் வந்து இந்த ரைஸ் கேக் பார்க்கிறதுக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி மிக்ஸியும் கேக்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு வந்து நான் லேக்ல இருந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேக்க கை காட்டுது. அதுக்கு ஹாரி வந்து இந்த பொண்ணு ஒருவேளை ஃபர்ஸ்ட் வந்த ட்ரெயின்ல வந்து இறங்கி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குட்டி பொண்ணு லேக் கோஸ்டும் உங்களுக்கு ரைஸ் கேக் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கேக்குது. இவங்க ரைஸ் கேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ரைஸ் கேக் வந்து 500 yen அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது ஒரு ரைஸ் கேக் வந்து நம்ம இந்தியன் ரூபி படி 357 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவங்க எல்லாரும் இவ்ளோ காசு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு அப்ப உங்களுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நம்ம சின்சானும் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்களுக்கும் வேற சாய்ஸ் இல்லாதனால அதை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதை வாங்கக்குள்ள அந்த ரைஸ் கேக்லாம் எடுத்து பார்க்கல இது நார்மலான லோக்கல் குவாலிட்டி மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள இது நார்மலா தான் தெரியும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த ரைஸ் கேக் எடுத்து வைக்கிட்டு அந்த ரைஸ் கேக்ல இருந்து ஒரு பபிள் வருது. அதுல ஒரு பபிள வந்து நம்ம ஹாரி பாப்பாரு. அது வந்து ஒரு ட்ரீம் குள்ள கொண்டு போவோம். அந்த ட்ரீம்ல வந்து நம்ம ஹாரி தான் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருப்பாரு. ஏன்னா அவரோட கம்பெனில ஒர்க் பண்ற அவரோட சீனியர் ஆபீசர் வந்து ஒரு ஸ்டாஃப் இவரை பார்த்து சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இவரு அவரை பார்த்து சார்னு சொல்லக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க நீங்க தான் எங்களுக்கு டைரக்டர் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹாரியால நம்பவே முடியாது. அங்க இந்த காவக்குச்சி வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் நீங்க தான் சீஃப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஹாரி நான் தான் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அவரு கனவுல இருந்து வெளியே வந்து நான் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நம்ம சின்சானோ அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அந்த ரைஸ் கேக்ல இருந்து இன்னொரு பபிள் வருது. அதை வந்து மிக்ஸி பாக்குறாங்க. அதுல இருந்து ஒருத்தன் வந்து மிக்ஸியை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். மிக்ஸி அவனை பார்த்துட்டு ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனை உங்களை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க திரும்பி பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பொந்துச்சு நான் இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா ஒண்ணுதாங்க தோணுது. இவரு பெரிய கார்த்தி மாதிரி ஏதோ சந்தோஷ் சோப்புல மத்துக்கு அவங்கள்ட்ட போய் பேசுற மாதிரி அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவ்வளவு எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அநியாயமா ஓட்டுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இது இப்படிதான் மொக்க போற மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கு அவனும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க ஆடுக்கு வந்து மாடலா வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு மிக்ஸியும் நானா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அந்த பபிள் முடிஞ்ச இன்னொரு ரைஸ் கேக்ல இருந்து இன்னொரு பபிள் வரும். அதுல வந்து ஆக்ஷன் காமின் வருவாரு. நம்ம சின்சான் பார்த்து ஆக்ஷன் காமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்குள்ள எல்லா பபிளும் வந்து உடைஞ்சு போயிடும். இவங்களும் அந்த ரைஸ் கேக்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹாரி வந்து சொல்றாரு இந்த ரைஸ் கேக் வரக்குள்ள ஒரு பபிள் வந்து அதை பார்க்கல எனக்கு ஒரு கனவு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ள மிக்ஸி வந்து எனக்கு வந்துங்கறா நம்ம சின்சான் வந்து எனக்கு வந்து அந்த கனவுல நான் ஆக்ஷன் காமின் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு லேக் கோஸ்டும் ஒரே கேவலமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே நீங்க அதை மறுபடியும் பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து கேக்குது. இவங்க மூணு பேரும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கல நான் அந்த ரைஸ் கேக்லாம் பேக் பண்ணக்குள்ள அதுல வர பபிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீம்லாம் மறுபடியும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. இவங்க அப்ப மறுபடியும் 3 ரைஸ் கேக் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அதை பேக் பண்ணக்குள்ள அந்த 3 பபிள்ஸையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுல நம்ம ஹாரி வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆயிருப்பாரு. அதுல அவர் வந்து மேனேஜிங் டைரக்டரா இருப்பாரு. அப்ப நம்ம காவாக்குச்சி வந்து நான் பாருங்க சார் அப்படின்னு சொல்லக்குள்ள இவர் திரும்பி பார்த்து என்ன காவாக்குச்சி சொல்றேன் நான் உனக்கே பாஸ் நான் உன திரும்பி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப காவாக்குச்சி வந்து நீங்க இதுக்கு அப்புறமேட்டு பிரசிடென்ட் சீட்டுக்கு தான் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப ஃபாஸ்டா யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மிக்ஸி வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மாடலா வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து மிக்ஸி மேடம் ஹாலிவுட் டைரக்டர் சூபிசாக் வந்து நீங்க அவரோட புது படத்துக்கு ஹீரோயினா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு படத்துக்கு நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹாலிவுட்ல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் நான் எத்தனதுக்கு தான் நானே நடிக்க முடியும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சின்சான் வந்து டிவில ஆக்ஷன் காமின் பார்த்துட்டு இருப்பான். அதுல ஆக்ஷன் காமின் வெளியே வந்து சின்சான் இன்னைக்கு ஆக்ஷன் காமின்ல ஒரு புது கார்டு லான்ச் பண்றாங்க நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லக்குள்ள நான் இப்பவே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்குள்ள அந்த எல்லா பபிள்ஸும் மறுபடியும் வந்து வெடிச்சிரும். இவங்களும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கு அப்புறமேட்டு சாப்பிட முடியாதுன்னு சொல்லக்குள்ள நம்ம ஹாரி வந்து நான் மறுபடியும்
அதை பார்க்க ஆசைப்படுறேன், நான் மறுபடியும் ரைஸ் கேக் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மறுபடியும் ரைஸ் கேக் வாங்குவாங்க. அந்த ரைஸ் கேக்ல இருந்து பபிள்ஸ் 3 ரைஸ் கேக்லயும் ஒரே டைம்ல வரும். 3 பேரும் அந்த ரைஸ் கேக் பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் நம்ம கோஸ்டோட பிளானா இருக்கும் போல. அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். அப்ப நம்ம சின்சான் வந்து அந்த ரைஸ் கேக்க பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவன் வந்து ஷாப்பிங் மால்ல டாய் ஸ்டோர்ல நின்னுட்டு அதுல இருந்து இந்த எந்த ஆக்ஷன் காமினோட கார்டு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹாரி அந்த இடத்துக்கு வந்து அந்த ஷெல்ஃப்ல இருக்க எல்லா ஆக்ஷன் காமின் கார்டையும் வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம காவா கோச்சும் இந்த ஷெல்ஃப் அப்படியே பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. நம்ம சின்சான் அந்த கார்டு எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹாரி வந்து நான் அவனோட அப்பா சின்சான், அதுவும் இல்லாம நான் பெரிய மேனேஜிங் டைரக்டர் வேற, நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெரரா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஆக்ஷன் காமின் வந்து நான் அநியாயம் பண்றவங்களா சும்மா விட மாட்டேன், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் ஆக்ஷன் காமின் முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம சின்சானோட அம்மாவோட மிக்ஸி வந்து ஹாலிவுட் ஸ்டார் மிக்ஸி இருக்கக்குள்ள நான் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு லான்ச்சரை வச்சுக்கிட்டு 3 பேரும் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இவங்க 3 பேரும் மோதி பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் காமின் சின்சான் ஆக்ஷன் பீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பக்கம் நம்ம ஹாரி வந்து ஜியோன் டெரிசி மரியம் ரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர் யூஸ் பண்றாரு. மிக்ஸியும் ஹாலிவுட் ஸ்டார் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி 3 பேரை அட்டாக் பண்றதுக்குள்ள மறுபடியும் அவங்க அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் அது கனவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்குள்ள அப்ப நம்ம ஹாரியோட மவுத்ல வந்து சோயாபீன் ஃபிளவர் வந்து ஓட்டிருக்கும். அது வந்து மிக்ஸி சொல்லுவாங்க. இவங்க எல்லாரோட மவுத்லயும் ஓட்டிருக்கும். அப்பதான் தெரிஞ்சிருக்க இது வந்து கனவு கிடையாது, இதெல்லாம் உண்மைன்னு. எனக்கு இப்பதான் புரியுது அந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு. ஏன்னா வரவங்க போறவங்கலாம் ரைஸ் கேக்லாம் மயக்க மண்ண கலந்து விட்டு அவங்கள்ட்ட காசுலாம் உசார் பண்ணிட்டு அந்த பேய் வந்து சேஃபா எஸ் ஆயிடுது. இவங்க மறுபடியும் வர ட்ரெயின்ல ஏத்தி விட்டு திரும்ப அனுப்பி விட்டுருது. என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கூட கோஸ்ட் கான்செப்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த எபிசோட் நீங்க டிவில பாத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. சோ ஆனா எனக்கு இந்த எபிசோட் கிடைச்ச வச்சு சோ கோஸ்ட் எபிசோட்ல எல்லாமே நம்ம போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் போட வேண்டியதா இருக்கு. அதனால இது எப்படி பண்ணலாம், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.